இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தெய்வீக சுகத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பனாக. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பார், ஏற்ற நன்மைகளை கொடுப்பார். தெய்வீக சுகத்தை அவர் நல்குவார். நன்மையானவைகள் உங்களுக்கு கொடுப்பார். பரலோகத்தின் ஒத்தாசைகளை கொடுப்பார். மனமகிழ்ச்சியுடனே கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். அப்படியே இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்காத நேசர், ஒப்பு கொடுக்காத நேசர். அவருடைய இரக்கங்களும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ பலன் உங்களை ஆட்கொள்ளும். நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள், கிருபையானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாய் செய்வார். எந்த அழிவும் உன்னை அழிக்க அதிகாரம் கொடுக்க மாட்டார். எந்த பலவீனங்களும் உன்னை அழிக்க அதிகாரம் கொடுக்க மாட்டார். யெகோவா ரஃபாவும் தேவன் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ரஃபாவும் தேவன் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதே. அழிவை உண்டு பண்ணுகிற வாதைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. தேவன் அதற்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். தேவன் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்கள் நன்றாய் வாழ்வீர்கள், நீங்கள் நன்றாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு சொல்லுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா.
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் உள்ளே நுழைய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ரட்சியா, இயேசுவே என்னை ரட்சியா, இயேசுவே என்னை மீட்டருளும், இயேசுவே கூப்பிடுங்க. வாய்களை திறந்து ஒப்புரவாகுங்க. ஆண்டவர்கிட்ட வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. அவர் உங்களை அற்புதம் செய்வார், அதிசயங்களை காண செய்வார், நன்மைகளை காண செய்வார், அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். Glory, glory, glory. ஆராதனை
உணர்வாகி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. உண்மையான ஒரு இருதயத்தோடு ஆண்டவரிடம் பேசுங்க. ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. மனிதர்கிட்ட பேசுற மாதிரி அல்ல, ஆண்டவர்கிட்ட பேசுற அந்த வார்த்தையில் உறுதியா இருங்க. விட்டு கொடுக்காதவன் எதையும் மறக்க மாட்டான், எதையும் மறக்க மாட்டான். அவற்றை ஒரு ஒப்புரவாணின்னு சொன்னான். நீங்க செய்த பிரதிஷ்டைகள், நீங்க செய்த பொருத்தனைகள், ஆண்டவரிடத்தில் பேசி எதையும் அவர் மறக்க மாட்டார். உன்னை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல. நோடி இருக்கிறவர், நோடி இருக்கிறவர். சில நேரம் ஆண்டவர் நாம் துக்கப்படுத்துகிறோம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயத்தை வைக்கிறோம். அது தேவ நீதியாய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வேதத்தில் ஆண்டவர் சொன்னது போல் இருக்கிறதா? அந்த நீதிக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் பேசினதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாய் இருந்தார், விட்டு கொடுக்காமல் இருந்தார். ஒவ்வொரு ஒடுக்கமான சூழ்நிலை வந்த பொழுது உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தெய்வனுக்கே. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது அற்புதத்தின் நேரமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அவிசுவாசம் உள்ள ஜெபம் தேவனுக்கு பிரியமற்ற ஜெபம். நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நான் பெற்றுக்கொள்வேன் என்ற எதிர்பார்ப்புடன் கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு சகோதரி தேவன் காண்பிக்கிறார். சுவாச கோளாறினால் மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார். மூச்சு விட மிகவும் சிரமப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறார். இயேசுவே நிரட்சியம், இயேசுவே நிரட்சியம், இயேசுவே நிரட்சியம், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். குமாரனுடைய விடுதலை உனக்கு உண்டாகிறது. குமாரன் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த எழுப்பு பலவீனம், அந்த சுவாச கோளாறு இப்பொழுது மாறி போகிறது. கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். ஒரு சரீரத்திலே பலன் தருகிறார். சரீரத்திலே அற்புதத்தை செய்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இப்பொழுதே விடுதலை பெறுகிறார். ஹல்லேலூயா ஜீசஸ், ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு குடும்பம் முழுவதும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு கண்ணீரின் மத்தியிலே காணப்படுகிறீர்கள். என்ன நடக்கப் போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்று பயத்தோடு காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் இந்த வேளையை அவருடைய கரத்தை உங்கள் மீது நீட்டுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு சுகத்தை தருகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு சுகத்தை தருகிறது. பலப்படுத்துகிற கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றிப்படுகிறார். சரீரத்தில் பரிபூரணமான ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். பலத்தினால் இடை கட்டுகிறார். நன்மையை கொடுக்கிறார். கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தெய்வீக சுகத்தை இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இயேசு உனக்கு சௌக்கியத்தை தருகிறார். இயேசு உனக்கு சுகத்தை தருகிறார். மனமகிழ்ந்து களி கூறுங்கள். ஒருவருடைய ஜீவனை கூட நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். ஒருவரை கூட நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு அனுகூலமாயிருப்பார். வேலி அடைக்கிறார், பாதுகாவலை கொடுக்கிறார். ஜீசஸ்
அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஒரு சகோதரனை தேவன் காண்பிக்கிறார். கடன் பாரத்தினாலே தற்கொலை சிந்தையோடு காணப்படுகிறார். ஜீவனை இழந்து விடலாம், அதுபோல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, என் பாரங்கள் என் கவலைகள் எல்லாம் அதோட ஒரு முற்றுக்கு வந்து விட்டது என்று நினைக்கிறார். ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. தற்கொலை சிந்தை இவனை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். இந்த பாடுகளையும் நான் சகிக்க முடியவில்லை, நரக அக்கினிக்குள்ளே நீ சென்று தினம் தினம் நீ துடித்து கொண்டிருப்பாய். இது ஒரு முற்று அல்ல. தேவன் உனக்கான வெளிச்சத்தை தர விரும்புகிறார், உனக்கான விடுதலையை தர விரும்புகிறார். உன் கடன்களை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். இழந்து போனவைகளை மீண்டும் தேவன் தருவார். இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு கொடுப்பார். கவலைப்படாது, கவலைப்படாது. துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. எல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும். செய்கிற ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஜீசஸ் ஜீசஸ் அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தெய்வனுக்கே. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் பாதம் அறிகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மைகளை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் தேவ பலன்களை பெற்றுக் கொள்ளட்டும். சபையாய் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபை சொல்லுகிறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக சுகம் ஜெபக்கூபுரத்தின் சார்பாக, ஊழியங்களின் சார்பாக உங்களை யாவருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தெய்வீக சுகம் ஜெபக்கூபுரத்தின் சார்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆபத்தான காலத்திலும் ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். நீதிமான்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் பிரச்சனைக்கு வரும் பொழுது ஊழியக்காரர்களிடத்திலே சொல்லி ஜெபம் செய்கிறோம். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் செய்கிறோம். நீதிமான்கள் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. விட்டு கொடுக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள் உங்களை அமைத்த ஆண்டவர் அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு முடியை கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். உலகம் பயத்தை உருவாக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்களுக்குள்ளே புகுத்த அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலை மேல் அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பிரச்சனைகள் வருகிறது, நம் பூமியிலே வாழ்கிறோம். வியாதிகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. ஆனால் விடுதலையோ கர்த்தரால் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சோர்வு, இந்த துன்பம் இதெல்லாம் நம்முடையது அல்ல. இது உலகத்திற்குரியவைகள். நம்முடையவைகள் ஆளுகை செய்யும்படியான அதிகாரம், ஜெயம், பலன், சுகம் இது கர்த்தரால் உண்டானது. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். உங்கள் கண்ணீர்களை மாற்றுவார். உங்கள் துயரங்களை மாற்றுவார். உங்கள் தவிப்புகளை மாற்றுவார். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவருக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்தில் ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அலைபேசியின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பயத்தின் நிமித்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய நிலைகளை பார்க்கும் பொழுது கண்ணீரின் சூழ்நிலை தான், கண்ணீரின் சூழ்நிலை தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது, உன் துயரத்தின் நாட்கள் முடிந்து போகிறது, உன் கலக்கத்தின் நாட்களை நான் மாற்றுவேன், உன் கண்ணீரின் நாட்களை நான் மாற்றுவேன்.
பயப்படாதிரு, பயப்படாதிரு, நான் உனக்காயிருக்கிறேன், என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை தேற்றும், பயப்படாதிரு. அநேகருக்கு பயம், வியாதி நிமித்தமாய் பயம், கேள்விப்படுகிற செய்திகளின் நிமித்தமாய் பயம், சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் இருப்பதினால் பயம், கலக்கம். ஜீவன் போய்விடுமோ, நான் போனால் என் குடும்பத்தின் நிலை என்ன ஆகும், பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகும், என் குடும்பத்துடைய நிலை என்ன ஆகும்? அநேகருடைய வாழ்க்கை பயப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. என் ஆண்டவர் இந்த வேளை சொல்கிறார், உனக்காய் ஜெபிக்கிற சபை இருக்கிறது, உனக்காய் ஜெபிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள், உனக்காய் ஜெபிக்கிற விசுவாச கூட்டங்கள் இருக்கிறது. கவலைப்படாதே, உனக்காய் ஜெயம் கொடுக்க கர்த்தர் இருக்கிறார், உனக்காய் ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். பயப்பட்டு காணப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. பயப்பட்டு காணப்படுகிற உன்னை பார்த்தே ஆண்டவர் சொல்கிறார், துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உன் கவலைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மையானவைகளை செய்வார், கர்த்தர் உனக்கு அற்புதமானவைகளை செய்வார். ஜெபம் செய்யுங்கள், ஒரு கை ஒருத்தர் ஜெபம் செய்யுங்கள், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபிப்பதை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் தோல்வி அடைய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கத்தை விட்டு விடாதிருங்கள். எப்பொழுதும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருங்கள், எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூழ இருந்த பொழுதும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை தான், நெருக்கப்படுகிற சூழ்நிலை தான். எல்லா இடமும் மரண ஓலங்கள், எல்லா இடங்களிலும் மரணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அழிவை உண்டு பண்ணுகிற வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நான் இருக்கிறேன், கலங்காதிருங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னாரே. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றுவதில்லை. இயேசுடைய சீடர்கள் என்று சொல்லப்பட்டவர்களே அதை பின்பற்ற முடியவில்லை. அதனால் சோதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கை வர. ஜெபம் பண்ணுங்கள், அற்புதம் வெளிப்படும். ஒருவருக்கு வாய் ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஊக்கமான ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் செய்கிற வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் ஜெபம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், உடைக்கிறதா இருக்கக்கூடாது. ஒருவர் வியாதிப்பட்டா, பெரிய பாவம் செய்துட்டா, அதனால தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்படிதான் யோபுடைய வாழ்க்கையை பார்த்து அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கல. அவன் பலவீனமாக இருக்கும் பொழுது, சகோதரா, நீ உன் தோள்களை கொடுத்து தாங்க வேண்டும், ஜெபத்திலே தாங்க வேண்டும். அவன் விழுந்து போகிறான்னா அவனை தூக்கி விடும்படியா ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார், நன்மை கொடுப்பார். உங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கிடைக்கும். உங்களை அழைத்ததுடைய நோக்கம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் அல்ல, அழிவிலிருந்து மீட்கும்படியாகவே அழைத்திருக்கிறார். அழிவிலிருந்து மீட்டு என் மூலமாய் பெரிய காரியங்களை அநேக ஜனங்களுக்கு அற்புதமாய் வெளிப்படுத்தும்படியா ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னோடு இருக்கிறவரை நான் அழிந்து போக போறதில்லை. அடுத்ததாக தேவன் எனக்கான காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் முடிகிறது வரை, அந்த காலம் முடிகிறது வரை நான் போக போறதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த காலம், ஆண்டவர் எனக்கான காலம் முடிவு என்று வைத்திருக்கிற அந்த காலம் வரை என் ஜீவன் என்னை விட்டு போகாது என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அற்புதரின் பிள்ளைகள்.
உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற அந்த கொரோனா பலவீனத்தை காட்டிலும், அது பெரிய வாதையை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா தந்திரங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற நாசங்களை உருவாக்குற எல்லா வல்லமைகளை காட்டிலும் உனக்குள் இருக்கிற பெரியவர். அந்த அற்புதம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நன்மை உண்டாகும், ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. என்னை ரட்சிக்கப்படிய என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என் ரட்சகர். முதல்ல சொல்லுங்க, அவர் என் ரட்சகர். என் ரட்சகர், அவர் என் ரட்சகர், என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் ரட்சகர் என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என் ரட்சகர் என்னை கைவிடவே மாட்டார். என் இயேசு என் ரட்சகர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு தீங்கு என்னை அணுக ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு தீங்கு என்னை அணுக ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும் என் தேவனோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். விசுவாசத்தில் சொல்லுங்க, என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களினால் அவர் செய்கிற அற்புதங்களை காண்பேன், அவர் செய்கிற அடையாளங்களை காண்பேன், அவர் எனக்கு கொடுக்கிற மகத்துவங்களை காண்பேன். அநேகர் இல்லை, ஆனால் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நோக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கு. நம்மை குறித்த நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது. நம்மை குறித்த திட்டம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவரை அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யார்? என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். சொல்லுங்க, அவர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். ஹல்லேலூயா. கன்மலையான தேவன் உன்னோடு இருக்கிறார். அரணான கோட்டையாய் உன்னோடு இருக்கிறார். ரட்சிக்கும் படியாய் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் இரட்சகர். சொல்லுங்க, கர்த்தர் என் இரட்சகர். ஹல்லேலூயா. என்னை ரட்சிப்பார், என்னை மீட்பார், தீங்களுக்கு உட்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்கிற தேவன் அவர் அல்ல. அவருக்கு தெரியும், என் பிள்ளை எல்லாவற்றையும் ஜெயிப்பான், எல்லாவற்றையும் ஜெயிப்பான், எல்லாவற்றையும் ஜெயிப்பான். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. நீ வியாதிகளை ஜெயிப்பாய், சூழ்நிலைகளை ஜெயிப்பாய், பொருளாதார நெருக்கடிகளை ஜெயிப்பாய், உன் நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார், உன் துக்க நாட்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் துக்க நாட்களை ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படுவீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் இந்த வேளை இரட்சகராய் உன் மத்தியிலே வெளிப்படுகிறார். ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை தேவன் இப்பொழுதே உன் வாழ்க்கையில தருகிறார். இப்பொழுதே உன் வாழ்க்கையில தருகிறார். இப்பொழுதே தேவ நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்பொழுதே தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுதே தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்கிறீர்கள். பயப்படாதிருங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இந்த பரிசுத்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். எத்தனை சூழ்நிலைகள் உன்னை அழிக்க இருந்தாலும் என் இயேசு தகப்பன் உன்னோடனே இருக்கிறார். என் இயேசு ராஜா உன்னோடனே இருக்கிறார். என் பரம தகப்பன் உன்னோடனே இருக்கிறார். என் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உன்னோடனே இருக்கிறார். உன்னை கைவிடாத நேசராய், உன்னை கைவிடாத நேசராய், உன்னை விட்டு விலகாத நேசராய் அவர் உன் மத்தியிலே கடந்து வருகிறார். அற்புதத்தை செய்ய என் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. அழிவான செய்திகள் உனக்கு முன்பதாய் வரும் பொழுது பயம் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள வந்துடும். பிசாசுக்கு தெரியும் எப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில பயத்தை உள்ள கொண்டு போகணும். பயம் வந்துட்டுனாலே நடுக்கம் உனக்குள்ள வந்துடும். நடுக்கம் வந்துட்டாலே அந்த அழிவை நீயே ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் பண்ண தொடங்கிடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அக்செப்ட் பண்ணாத,
நீ தோல்வி அடையும்படியா அழிந்து போகும்படியா ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆண்டவருடைய திட்டம் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவது, வாளாக்காமல் தலையாக்குவது, வாளாக்காமல் தலையாக்குவது, கீழாக்காமல் மேலாக்குவது ஆண்டவருடைய திட்டம். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள உன்னை விட்டு கொடுங்க. ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்க திட்டம் மிக பெரியது, மிக பெரியது. அது நன்மையான திட்டம், நன்மையான திட்டம். அந்த திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுங்க. அவர் உன்னை ஒரு இதுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். விட்டே கொடுக்காதவ, விட்டே கொடுக்காதவ எதுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். தீமைகளுக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க, என் இயேசப்பா என்னை தீமைக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டார். என் இயேசப்பா என்னை தீமைக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டா. என் தேவன் என்னை தீமைக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டா. ஏன்னா அவருக்குள்ள தீமை இல்லை. சொல்லுங்க, என் இயேசப்பாக்குள்ள தீமை இல்லை, என் பரலோக தேவனுக்குள்ள தீமை இல்லை, என் பரிசுத்த தேற்றவனுக்குள்ள தீமை இல்லை. பிசாசுக்குள்ள தான் தீமை இருக்குது. தீமை பிசாசு இடத்துல இருக்கிறது. தேவனிடத்தில் நன்மை இருக்குது, தேவனிடத்தில் இரக்கம் இருக்கிறது, தேவனிடத்தில் சத்தியம் இருக்கிறது, தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, தேவனிடத்தில் பாதுகாவல் இருக்கிறது, தேவனிடத்தில் சகலம் நன்மையும் உனக்காய் இருக்கிறது. ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை. சொல்லுங்க, ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, விசுவாசத்துல ஒரு தீங்குக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு உபத்திரவங்களுக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுக்கும்படியாய் உன்னை அழைக்கல. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கும்படி அவனை அழைக்கல, வாழ வைக்கும்படியா அவனை அழைத்திருக்கிறா. வாழ வைக்கும்படியா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்பட்டு போகும்படி அவனை அழைக்கல, தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். 2 தீமோத்தேயு 4:18 எடுத்து வாசிங்கள். கர்த்தர் எல்லா தீமையும் நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீமைகளிலிருந்தும் ஹல்லேலூயா. அவர் எப்படி பாதுகாப்பாரா? எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா தீமைகளிலிருந்தும் உன்னை பாதுகாப்பார். அந்த தீமைன்னு சொல்லும் பொழுது அல்லது வியாதியும் அடங்குகிறது. எந்த தீமைக்கும் உன்னை அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. ஒரு தீமைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு தீமைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, என் அப்பா ஒரு தீமைக்கும் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். என் பரம தகப்பன் ஒரு தீமைக்கும் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். வாழ்க்கையில் அப்படியே செய்ய போகிறார். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார். ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். யோபு ஒப்பு கொடுக்கல. பிசாசு அழித்து போடும்படியா ஒப்பு கொடுக்கல. சிங்க கபில தானியேலை ஒப்பு கொடுக்கல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒப்பு கொடுக்கல. மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசிய பொழுது மோசே விட்டு கொடுக்கல. என் தேவன் விட்டே கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் விட்டே கொடுக்க மாட்டார். விட்டே கொடுக்க மாட்டார். உன்னை விட்டே கொடுக்க மாட்டார். உன்னை விட்டே கொடுக்க மாட்டார். தீமைக்கு ஒப்பு கொடுக்காத நேசர். ஹல்லேலூயா. தேவ பலன் உங்களோடு இருக்கும். தேவ சகாயம் உங்களோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நிர்மலமாக மாட்டேன். உலகமே அழியும்படியாக இருந்தாலும் ஏசப்பா என்னோடு இருக்கிறார். எல்லா தேசத்திலும் பஞ்சங்கள் பற்றி பிடித்த பொழுது யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். யோசேப்பு அந்த இடத்துல நல்ல சந்தோஷமா, நல்ல பலனோடி, நல்ல ஆசீர்வாதத்தோடு அவன் காணப்பட்டான். அவனுக்குள்ள இருந்து என்ன அப்படி தெரியுமா? இரக்கத்தின் என்ன இருந்துச்சு. யார் வந்தாலும் உதவி செய்கிறான். அப்படியா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுதான் கர்த்தருடைய திட்டம். கடைசியாக 2 கொரிந்தியர் அதில் 10ஆம் அதிகாரம் 3-4 எடுத்து வாசிங்கள். நாங்கள் மாம்சத்தில்
நடக்கிறவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலன் உங்களுக்குள்ளே விளங்க வேண்டும். அதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்கள் நிர்மூலமாக கூடாது, நீங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகும், இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவோம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். எனக்கு ஒத்தாசை தருகிற தேவன், எனக்கு ஒத்தாசை தருகிற தேவன் என்னோடு இருக்கிறார். சூழ்நிலைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சூழ்நிலை என்னை மேற்கொள்ள ஒப்பு கொடுக்க மாட்டார். வாதைகள் என்னை அழித்து போட விட்டு கொடுக்க மாட்டார். என்னை எந்த சூழ்நிலையும் கைவிடாத நேசர். இந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். இந்த ராஜாதி ராஜாவை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த சர்வ வல்லமை புரிந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரிதான காரியங்களை செய்வார், பெரிதான அற்புதங்களை செய்வார், பெரிதான நன்மைகளை செய்வார். ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் யூத ராஜ சிங்கமாகிய கர்த்தர் என்னோடு இருந்து சத்துடைய சகல சேனைகளையும் அழித்து போடுகிறார். என்னை பாதுகாக்கிறார், என்னை விட்டு கொடுக்கவில்லை. அந்த ராஜாவை மகிமைப்படுத்துவோம், அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பெரிதான காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம், வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. இந்த ஜெப வேளையில் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். அநேகருக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அநேகருடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். துயரங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். பரலோகத்தின் பலத்தை தேவன் தருகிறார். தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருகிறார். தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருகிறார். தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருகிறார். இப்பொழுதே கர்த்தர் சுகத்தை தருகிறார். இப்பொழுதே கர்த்தர் சுகத்தை தருகிறார். இப்பொழுதே கர்த்தர் சுகத்தை தருகிறார். இப்பொழுதே கர்த்தர் பலத்தை தருகிறார். ஓ ரக்கா ஷாபா, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது நிழலிடுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அழிவுக்கு ஏதுவாய் காணப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் வெளிப்படுகிறது. கர்த்தர் இரட்சகராய் வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார். அற்புதராய் வெளிப்படுகிறார். சுகத்தை தருகிறவராய் வெளிப்படுகிறார். நன்மைகளை கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார். இப்பொழுதே பரலோக தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஜீசஸ், ஜீசஸ். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கோ இந்த வேளையிலே சொல்லுமே, பாவம் கழுவி தூய்மையாக்கோ இந்த வேளையிலே, Back
வேதனைகளை மாற்ற முடியும். ஓ கராபாலா காபாலா பாபா, இழந்து போனவைகளை மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டவரால் முடியும். விடுதலை தர இயேசுவால் முடியும். அற்புதத்தை செய்ய இயேசுவால் முடியும். நன்மைகளை கொடுக்க இயேசுவால் முடியும். ஒரு குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறார். பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையை வாழ்க்கையை காணப்படுகிறது. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார். அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு என் வாழ்க்கையை மாற்றவனால் கூடுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். ஆண்டவரே கூடுமா? என் வாழ்க்கையை மாற்றவனால் கூடுமா? கூடும், அவரால் முடியும். உன் ஜெபத்தை கேட்டவர், உன் கண்ணீரை கண்டவர். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புகிறார். கண்ணீர் நாட்களை மாற்றுகிறார். அந்த அவமானங்களை மாற்றி போடுகிறார். வெந்தரைகளை மாற்றி போடுகிறார். உனக்கு விரோதமாய் பேசியவர்கள் உனக்கு முன்பதாய் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய பலத்த கரம் உன்னோடு இருக்கிறது. இந்த வேலை கர்த்தருடைய பலத்த கரம் உனக்கு அற்புதத்தை செய்கிறது. தேவன் சர்வ வல்லவர் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். விடுதலையை காண்கிறார், விடுதலையை காண்கிறார். சகோதரனை தேவன் காண்பிக்கிறார். இறுதியில் பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது ஒரு சுவாச கோளாறுகளும் ஏற்பட்டு மிகுந்த பயத்தோடு காணப்படுகிறார். எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா? வியாதியிலே நான் அழிந்து போவேனா என்று கவலையோடு காணப்படுகிறார். எல்லாம் 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 நமக்கு விரோதமாய் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் காணப்படுகிறது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் காணப்படுகிறார். மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார். நாளுக்கு நாள் உன் சரீரம் பலவீனப்பட்டு காணப்படுகிறது. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உன்னை தொடுகிறது. நாளுக்கு நாள் புது பலனை நீ பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு நாளும் புதிய பலன்களை தேவன் உனக்கு தரப்போகிறார். நாட்கள் எல்லாம் நன்மையாய் மாறப்போகிறது. கசந்து போன உன் வாழ்க்கை நன்மையாய் மதுரமாய் மாறப்போகிறது. உன் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார். ஒரு சகோதரை தேவன் காண்பிக்கிறார். குடும்பத்திலே சொத்து பிரச்சனை நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலையில் நீ காணப்படுகிறார். உன்னுடையவைகளை ஆட்சிகளை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார். கர்த்தருடைய பலத்த வல்லமை உனக்காய் நிலைநிற்கிறது. உன் துக்கங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். துயரங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். உனக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். சமாதானத்தை தேவன் தருகிறார். துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. துயரத்தின் நாட்கள் முடிந்து போயிற்று. தேவன் இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்கிறார். அதிசயமாய் செய்கிறார். நன்மைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. 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 நல்ல பிதாவே, மட்டுமா இப்படி பிரச்சனை மத்தியிலே நிழலிட்டபடியால் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிலைகளையும் தேவன் ஆசீர்வதித்தபடியால் நன்றி. அப்பா, நன்மையானவைகள் அவர்கள் உண்டானபடியால் நன்றி. தேவ ஒத்தாசைகள் அவர்கள் வெளிப்பட்டபடியால் நன்றி. சகலத்திலும் உடைய வெளிச்சம் அவர்களுக்கு வெளிப்பட்டபடியால் நன்றி. அப்பா, தீங்கிற்கும் அவர்களை உட்படுத்தாதபடி தேவனுடைய முத்திரையான பாதுகாப்பு அவர்கள் வெளிப்பட்டபடியால் நன்றி. உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக சுகம் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.